ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இல்லைங்க நம்ம சேனலில் குச்சிவோல மெல்லுசாக காஞ்ச வத்தல் ஜவ்வரிசி சேர்க்காம நல்லா இந்த அளவுக்கு நல்லா பெருசாக பொரிஞ்சு வரும். ஜவ்வரிசியே சேர்க்க வேணாம், அரிசி மாவும் சீரகம் தான் சேர்க்க போகிறோம். நல்லா மொறுன்னு ஈஸியான முறுக்கு வத்தல் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த முறுக்கு வத்தல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நார்மலான பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அளவு பச்சரிசி மாவு, 4 டம்ளர் அளவு தண்ணிக்கு 1 டம்ளர் அளவு பச்சரிசி மாவு சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பில் இன்னும் எடுத்து வைக்கலாம். அடுப்பில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கட்டி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கிற தண்ணியும் மாவும் கலந்து வர மாதிரி ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி மாவு அடியில் தங்கிடாத அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோன்னா அந்த மாவெல்லாம் அடியில் தங்கி கட்டி விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் கட்டி விழுகாத மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கூழ் மாதிரி பக்குவத்துக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் மாவு இந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா கட்டியாகி பாத்திரத்தில் ஒட்டாமல் இன்னும் நல்லா வெந்து வரணும். மொத்தத்தில் 20 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ சிம்மில் வச்சுட்டு இந்த முறுக்கு வத்தலோட லைட்டான காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு இந்த முறுக்கு மாவு கூடயே இந்த முறுக்கு வடகம் மாவு கூடயே வடிகட்டி சேர்த்துக்கிடலாங்க. மாவு நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஈரத்தண்ணியில் கையை நனைச்சிட்டு நம்ம வெந்த மாவை தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும்போது நல்லா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லாவே வெந்துருச்சு மாவு. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா பச்சை மிளகா சாறை சேர்த்துக்கிடலாம். விதைகளோடு நம்ம முறுக்கு வத்தல் பிழியும் போது விதைகள் மாட்டி நம்ம முறுக்கு வத்தல் சரியாக விழுக்காது. அதனால் விதைகள்லாம் நல்லா வடிகட்டிட்டு சாறை மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு லைட்டான காரம் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடகு மாவு நல்லா வெந்து அடுப்பை ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீரகம் மாவில் நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு தண்ணியில் கையை நனைச்சி கரண்டியில் உள்ள மாவு பாத்திரத்தில் சுற்றி உள்ள மாவெல்லாம் எடுத்து போட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம மூடிடலாங்க. நீங்கள் முதல்லையே இந்த தண்ணி கொதிக்கும் போதே சீரகம் சேர்க்கும் போது இந்த முறுக்கு மாவோட கலர் மாறும். அதனால் லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ண போகிற பக்குவத்தில் 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. வடகத்தை வேர்வை தண்ணி அந்த மாவில் விழுகாத அளவுக்கு காட்டன் துணி போட்டு மூடி ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் திறந்துட்டு ஒரு கரண்டி வச்சு லேசாக கலந்து விட்டுடலாம். நம்ம கலந்து விட்டுட்டு முறுக்கு குழலில் 1 ஹோல் சுள்ள ஸ்டார் வச்சு போட்டிருக்கேன். எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இப்போது நம்ம வேக வச்சுருந்த வடக மாவை இந்த ஸ்டார் ஹோல் சுள்ள முறுக்கு அச்சில் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு மூடிட்டு இப்போ நம்ம வடகத்தை பிழிய ஆரம்பிச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற மாவு காஞ்சிடாத அளவுக்கு மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ ஒரு வெள்ளை காட்டன் துணியில் நம்ம எல்லா மாவையும் புழிஞ்சு விட்டுக்கிடலாம். இந்த வடகு மாவை குச்சி வத்தலாக கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி காட்டன் துணியில் ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு அவ்வளோதான். இதே மாதிரி முறுக்கு வத்தல் ரொம்ப சிம்பிளாக புழிஞ்சு விட்டுக்கலாம். மேலே புழியாமல் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரவுண்டு தான். எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு இப்போ வெயிலில் இந்த வத்தலை ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கிடலாம். நல்லா சுக்காக காஞ்சிரும். ஒரு நாள் காய வச்ச இந்த வடகத்தை நீங்கள் அன்றைக்கி நைட்டு தண்ணி தொளிச்சு எடுக்க வேணாம். இந்த காட்டன் துணியில் அப்படியே வடகத்தோடு சுருட்டி வச்சுட்டு மறுநாள் வெயிலில் காய வைக்கிற அன்னைக்கு இப்போ வெள்ளை வேஷ்டியை திருப்பி போட்டு லேசாக தண்ணி தொளிச்சு விடுங்க. தண்ணி தொளித்து ஒரு 30 செகண்ட் விட்டதுக்கப்புறம் வடகத்தை நம்ம ஒவ்வொன்றா லேசாக அடியில் இந்த வெள்ளை வேஷ்டியை நீங்கள் லேசாக இழுத்து பிடிக்கும்போது ஈஸியாகவே வடகம் எடுக்க வரும். இந்த மாதிரி பாருங்கள், ஈஸியாகவே எடுக்க வரும். வெள்ளை வேஷ்டியிலேருந்து எல்லா வடகத்தையும் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் மாற்றிட்டு இந்த தட்டில் உள்ள வடகத்தை ஒரு நாள் வெயிலில் காய வச்சிடலாம். அவ்வளோதான். 2 நாளில் நம்ம வடகம் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஒரு 2 நாளில் காய வச்சு சுக்காக காய வச்சு எடுத்துகிட்டு இப்போ இதிலேருந்து கொஞ்சம் வடகத்தை நான் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். கொஞ்சம் வடகம் எடுத்திருக்கேன். இந்த வடகத்தை பொரிச்சு காமிச்சிருந்தேன். மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் இந்த அளவுக்கு மெல்லுசாக இருக்கிற வத்தல் ஜவ்வரிசி சேர்க்காம நல்லா விரிஞ்சு பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாங்க. இதே மாதிரி எல்லா வத்தலும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வத்தல் தேவைப்படுதோ அது மாதிரி வத்தல் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரியும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்பப்போ நீங்கள் பொரிச்சு கொடுத்துக்கிடலாம்.
லஞ்ச் பாக்ஸுக்கு கொஞ்சமாக நீங்கள் கட்டி கொடுக்கலாம். இந்த வருஷத்துக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு வத்தல் செஞ்சு கொடுக்கலாங்க. முறுக்கு வத்தல் எடுத்த எல்லா வத்தலையும் நான் பொரிச்சிட்டேன். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சவ்வரிசியை சேர்க்காம நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அரிசி மாவு தண்ணி மட்டும் போதும், கொஞ்சோண்டி சீரகம். நீங்களும் அரிசி மாவில் இதே போல் முறுக்கு வத்தல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.